எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரீமியம் லக்ஸரி வெட்டிங் saree, அதுவும் உங்களுக்கு கோல்டன் சரியில் மனசிங்காரம் பட்டில் உங்களுக்கு பிளாக் கலர்லாம் இருக்குது. பிளாக் வித் லாங் பார்டர். ஸோ லாங் பார்டர் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய பியூட்டிஃபுல்லான நியூ கலர் செட் வந்திருக்கும். அண்ட் சூப்பரான நம்மளோட ஒரு நல்ல பப்பாயா லீஃபோட டிசைனில் அதை விட கொஞ்சம் சின்ன டிசைன், இதுக்கு முன்னாடி போட்டதை விட கொஞ்சம் ஒரு ஷ்ரிங்க் பண்ண சின்ன டிசைனில் உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி லக்ஸரி வெட்டிங் saree, ரேப்பியர் டைப்பில் உங்களுக்கு கோல்டன் சரியில் வீ பண்ணிட்டு வந்திருக்கும். இதில் ஃபுல்லாக பண்ணிட்டு யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நியூ இயரோட கிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கிறிஸ்மஸோட கிஃப்ட் நம்ம நவம்பர்லேயே கொடுத்துருந்தோம். நியூ இயர்க்கு கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாமே இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டீங்க, அதுவும் எங்களுக்கு ஃபுல்லாக ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் 2 அட்டை பாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு பாக்ஸாக நிறைய வச்சிருக்கோம். ஜஸ்ட் சாம்பிள் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஸோ 1500க்கு கீழே புக் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்துடும். 1500 to 2000க்கு இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்துருது. 2000 to 3000க்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில். அண்ட் அதுலேயும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது இந்த மாதிரி. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு பாக்ஸாக நிறைய இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் above 3000 பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் வாட்டர் பாட்டில் இருக்குது. டைம் பீரியட் வந்து December 7 to 12, 7, 8, 9, 10, 11, 12 6 days கொடுக்குறோம். 12 ஃப்ரைடே ஈவினிங் 5 PM வரைக்கும். ஓகேவா? ஸோ December 7 to 12 ஃப்ரைடே ஈவினிங் 5 PM வரைக்கும் புக் பண்ணுற எல்லா சாரீஸுமே நாங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்குமே இந்த டைம்லைனில் புக் பண்ணுற எல்லாருக்கும் மட்டும் தான் கிஃப்ட் இருக்குது. ஸோ மறந்துடாம நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 3000 above புக் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சில்வர் வாட்டர் பாட்டில் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட நியூ இயர் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்மளோட சூப்பரான வெட்டிங் கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது வந்து பப்பாயா அந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய டிசைனா போட்டிருந்தோம். செக்ஸும் அந்த ஃப்ளவரும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு இது காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து முன்னாடி போட்டிருந்தா அது அந்த சாரி. ஓகேவா? முன்னாடி போட்டிருந்தது நிறைய பேர் தெரியும். யூடியூப்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. இப்போ இது வந்து குட்டி குட்டியா போட்டிருக்கோம். அந்த லீஃப் குட்டி குட்டியா நெருக்கமா நிறைய போட்டிருக்கோம். ஓகேவா? சின்ன செக்ஸுக்குள்ள முன்னாடி பெரிய செக்ஸா இருக்கும், இப்படி சின்ன செக்ஸ். பார்டர் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ இந்த சாரி இப்போ வந்து இதில் வந்து ஒரு 6-7 கலர்ஸ் லான்ச் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க இமீடியட்டாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர். அவங்களுக்கு வந்து அந்த சாரி நல்லா சூப்பர் ஹிட் எங்களுக்கு. ஸோ அந்த சாரியை பெரிய பெரிய லீஃப் நல்லா சூப்பர் ஹிட். அதில் கொஞ்சம் அப்படி ஷ்ரிங்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கும். பார்டர் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப 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 அழகான பியூட்டிஃபுல்லான கலர்ஸ். 6-7 கலர்ஸ் இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுற எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ 1500 வரைக்கும் பிளேஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். 1500 வரைக்கும் பிளேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாட்டர் பாட்டில். 1500 அபோவ் புக் பண்ணுறவங்களுக்கு இது. 2000 அபோவ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். 3000 அபோவ் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு சில்வர் வாட்டர் பாட்டில். ஓகே? ஸோ இது எல்லாமே ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் சண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 5 PM வரைக்கும். ஓகேவா? ஃப்ரைடே ஈவினிங் 5 PM. ஸோ 5 PMக்கு நம்ம எல்லாம் டிஸ்பாச் முடிச்சிருவோம். சாட்டர்டேலேருந்து கிஃப்ட் கிடையாது. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் 5க்கு அப்புறம் புக் பண்ணுற யாருக்குமே கிஃப்ட் கிடையாது. ஸோ அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. 5-6 days கொடுக்கும். சண்டேலேருந்து, அதாவது சாட்டர்டே நைட்லேருந்து புக் பண்ணுற எல்லாருக்குமே, மண்டே டிஸ்பாச் பண்ணுற எல்லாருக்குமே வருது. சாட்டர்டே நைட்லேருந்து டிஸ்பாச் பண்ணுற எல்லாருக்குமே வந்துடும். அண்டில் ஃப்ரைடே வரைக்கும். ஓகேவா? ஃப்ரைடே ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான். ஸோ புக் பண்ணிக்கோங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே நியூ கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வரப்போகுது. கோல்டன் சரி வரப்போகுது, டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. எல்லாமே எது உங்களுக்கு நல்லா நியூ கலெக்ஷன், பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸோ அது எல்லாமே இந்த வீக் வரும். ஸோ ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீக் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ்க்கு, பொங்கலுக்கு, நியூ இயருக்கு பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிஃப்ட் எப்போ? ஏன்னா நிறைய பேர் நெக்ஸ்ட் கிஃப்ட் எப்போ கொடுப்பீங்க திரும்ப கேட்குறீங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் எப்போ வரும்னா பொங்கலுக்கு வந்து ஜனவரி 1st வீக் வரும். 1st வீக் ஒரு மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா 2nd வீக் உங்களுக்கு வந்து பொங்கல் ஆகிடும். ஸோ பொங்கலுக்கு முந்தின வீக் கொடுப்போம் பொங்கலோட கிஃப்ட்டு. அகெயின் 100Kக்கு கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கெல்லாம் இன்னும் கிஃப்ட் ரெடி ஆகலை. பட் ரெடி பண்ணிடுவோம். இப்போ 96 பாயிண்ட் அந்த இதில் இருக்கும். 97 கூட டச் ஆகலை. இன்னும் ஒரு 3000 ஃபாலோவர்ஸ் வந்தால் நம்ம வந்து 100K ரீச் ஆகிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க சீக்கிரமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் 100K வந்ததும் அடுத்தது ஆஃபர் கிஃப்ட் எல்லாமே இருக்குது. அது அநேகமாக பொங்கல் தாண்டிடும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் பொங்கலுக்கு ஜனவரி 1st பிளான் பண்ணியிருக்கேன். பொங்கல் தாண்டி 100K ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 days கிஃப்ட் கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். ஓகேவா? வித் ஆஃபர் அண்ட் கிஃப்டோட 3 days கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். அப்படியே உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு அந்த ஜனவரி மந்த் எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரிலேருந்து ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? பிப்ரவரிலேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாரிலையுமே ஒரு 200 to 500 rupees இன்க்ரீஸ் இருக்கும். ஒரு சாரிலையுமே அட்லீஸ்ட் ஒரு 100ஆவது இன்க்ரீஸ் இருக்கும் பிப்ரவரிலேருந்து. இப்போ எல்லாமே நம்ம ஆஃபராக சூப்பராக நம்ம லான்ச் பண்ணும்போதே ஆஃபரோட லான்ச் பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ லான்ச் பண்ணும்போதே ஆஃபரோட லான்ச் பண்ணுறோம். ஸோ பொங்கல் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் எல்லா சாரியோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் உள்ள கலர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப அழகான உங்களுக்கு ஸ்னேகா கிரீன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆப்பிள் கிரீன் அண்ட் எல்லோ, லெமன் கிரீன் லெமன் எல்லோ ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரியான கலர்னு சொல்லிக்கலாம். இது நல்ல ஒரு டார்க்கான டீல் ப்ளூ. ஓகேவா?
ஸோ பீகாக் நெக் ப்ளூவோட இது டார்க்காக இருக்கும். டார்க்கான டீல் ப்ளூ. இது வந்து உங்களுக்கு ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன். செம்மையாக இருக்குல்ல, சாக்லேட் ப்ரௌன். அதுக்கு மேலே டார்க் சாக்லேட்டில் உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் ஹைலைட் பண்ணுறது வந்து டார்க் சாக்லேட். இது வந்து நல்லா பிரைட்டான ரெட் கலர், நல்ல ஒரு பிளட் ரெட் கலர் இது. அண்ட் இது வந்து உங்களுக்கு நல்ல எமரால்ட் க்ரீனும் ராமா ப்ளூவும் மிக்ஸ் பண்ண டுயல் டோன். எமரால்ட் க்ரீன் ராமா ப்ளூ டுயல் டோன். இது பீகா க்ரீன் பீகா ப்ளூ. அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ராயல் ப்ளூவும் பீகா க்ரீனும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, பீகா க்ரீன் பீகா ப்ளூ, இல்லை பீகா க்ரீன் பீகா ப்ளூன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஆர்கிட் லாவெண்டர். ஓகே, ஸோ லாவெண்டர் இதான் உங்களுக்கு லாவெண்டர். கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது அதை விட கொஞ்சம் அந்த ரோஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப ரோஸ் மிக்ஸ் ஆகிருக்காது, லைட்டாக இதில் இருந்து கொஞ்சம் ரோஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கலர் நம்மகிட்ட இப்போ ரொம்ப டிமாண்டு. எல்லா சேல்ஸ்லையும் மோஸ்ட்டாக அதில் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக போட்ட நியூ டிசைனில் அந்த கலர் மட்டுமே புக் ஆகிட்டு இருந்துச்சு. மற்ற கலர்லாம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கலர் மட்டுமே புக் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னடா எல்லாரும் இதே கலர் கேட்குறாங்களேன்னு இருந்துச்சு. பட் ஓகே, ஹாப்பி ஃபார் தட். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அடிச்சு சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம லான்ச் பண்ணுவாங்க சில கலர்ஸ்லாம். ப்ளஷ் பிங்க்லாம் நான் இது வரைக்கும் வேற வச்சேன் பேஜஸில் பார்த்த மாதிரி இல்லை. இன்னும் நிறைய கலர்ஸ் நான் வேற பேஜஸில் பார்த்த மாதிரி, ஆர்கிட் லாவெண்டரும் பார்த்த மாதிரி இல்லை. பட் நான் ரொம்ப பார்க்கறது இல்லை, பியூர் சில்க் பேஜஸ் தான் ரொம்ப பார்ப்பேன். பியூர் சில்க் பேஜஸ், பிரைட்ஸ் வியர் பண்ணது, பிரைட்ஸோட கலர் காம்பினேஷன்ஸ், கேரளா பேஜஸ், அந்த மாதிரி கேரளா பொட்டிக்கில் உள்ளது, பியூர் சில்க் பேஜஸ், அந்த மாதிரி பேஜஸ் தான் ரொம்ப பார்ப்பேன். ஸோ ஏன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். சும்மா மற்றவங்க பேஜஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல நமக்கு வந்து அர்த்தம் இல்லை. நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம என்னென்ன பண்ணலாம், நமக்கு என்ன வேல்யூ ஆட் கொடுக்கலாம், என்ன புதுசாக பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே வந்து மற்ற பேஜஸ் பார்க்குறது, பியூர் சில்க்கு பார்க்குறது, அந்த மாதிரி பிரைட்ஸ் வியர் பண்ணியிருக்கிறத பார்க்குறது, அந்த பிரைட்ஸ் வியர் பண்ணிட்டு அந்த சாரீ நடந்து போகும்போது என்னென்ன ஷேட்ஸ்லாம் அடிக்குது. அப்போ இதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் என்னோட திங்கிங்லாம் போகும்போது தவிர மற்ற பேஜஸை பார்த்து அவங்களோட ரேட்டை குறைச்சி போடணும், அவங்களோட பேஜை ஓட விடக்கூடாது, அவங்களோட சாரியை வந்து காலி பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. ஒரு பேஜில் ஒரு சாரீ போட்டாங்கன்னா டக்குன்னு அந்த சாரியில் ஒரே ஒரு பீஸ், நம்ம வந்து ஒரு 50 பீஸ் 100 பீஸ் ஒரு சாரியில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா அதில் ஒரு பீஸ் 2 பீஸை வாங்கி வச்சுட்டு அப்படி ப்ரைஸை வந்து பாதியாக ஸ்லாஷ் பண்ணி விட்டுட்டு இதான் இந்த சாரியோட ப்ரைஸ், அந்த மேனுஃபேக்சரிங் ரேட்டோட கம்மியாக ப்ரைஸ் போட்டு விட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படின்னா இங்கே ஒரு 50 பீஸ் 60 பீஸ் வாங்கி வச்சிருக்கவங்களோட நிலைமை அதை வந்து அவங்க விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்க்கறது கிடையாது. மற்றவங்க பேஜஸ் அந்த மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன், அந்த மாதிரி நான் யோசிக்க கூட மாட்டேன். நான் வந்து எப்போவுமே நம்ம இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், குவாலிட்டியில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கலரில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், என்னென்ன கலர்ஸ் கொண்டு வரலாம், என்னென்ன புது டிசைன் கொண்டு வரலாம், கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பண்ணிக்கலாம், அப்படி தான் நான் ரொம்ப யோசிப்பேன். அந்த மாதிரி ஆங்கிளில் மட்டும் தான் நான் வந்து நிறைய பேஜஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம பேஜஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இடையிலலாம் கொஞ்சம் டல்லாக இம்ப்ரூவே ஆகலை, அப்படியே படுக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் எனக்கு ஐயோ ஆர்டர்ஸும் கம்மியாக இருக்குது, ஃபாலோவர்ஸும் ஏற மாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். பட் இப்போ நல்ல ஒரு சூப்பரான ஹைப் கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்னும் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான, நான் எப்போவுமே க்ரீன் அண்ட் எல்லோவில் தான் ஆரம்பிப்பேன். பட் பேசிக்கிட்டே உங்களுக்கு ஆர்கிட் லாவெண்டரில் ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக உங்களுக்கு கிராண்ட் பல்லு, சேம் கலர்லாம் ப்ளவுஸ். உருவம் கிடையாது இன்றைக்கி, ஃபஸ்ட்டு செட்டில் ஃபுல்லாக உருவம் கிடையாது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு செட்டு உருவம் இருக்கிற மாதிரி, ஒரு செட்டு உருவம் இல்லாத மாதிரி. ஏன்னா ஒரே உருவமாக போட்டால் நமக்கு பாதி கஸ்டமர் உருவம் இல்லாத கலெக்ஷன் எடுப்பாங்க, பாதி கஸ்டமர் உருவம் இருக்கிற கலெக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்க விருப்பம் இருக்காது, ஃபுல்லாக உருவமோட போட்டால். ஸோ ஒரு செட்டு உருவம் இருக்கிற செட் போடுவேன், ஒரு செட்டு உருவம் இல்லாத செட் போடுவேன். ஓகேவா? ஸோ டெய்லி நீங்கள் வந்து 2 பேருமே வீடியோஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த வீக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வனசிங்காரம் பட்டு சரியாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அழகா இதோட லீஃப் என்னது, பப்பாயா லீஃப். பப்பாயா ஃப்ளவரும் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த ஆண் பப்பாளியே பெண் ஏதோ ஒரு பப்பாளிக்கு மட்டும் ஃப்ளவர்ஸ் எப்படி, சாரி அந்த காய் காய்க்காது, பட் அந்த பூ மட்டுமே பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த மரத்தை வெட்டி போடுவாங்க, நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த லீஃப் தான். ஓகேவா? ஸோ அந்த டிசைன் இது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ காய் காய்க்காதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிடுவாங்க. அது ஏதோ ஆண் பப்பாளியா பெண் பப்பாளியான்னு தெரில. ஓகே, ஸோ சூப்பராக உங்களுக்கு அழகாக சாக்லேட் ப்ரௌன் செம்ம சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த கலர் நம்மக்கிட்ட எப்போவுமே ட்ரெண்டிங். இப்போ நான் ரீசெண்டாக போடுறது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அந்த சாக்லேட் ப்ரௌன் ஆட் பண்ணுறேன், ப்ளஷ் பிங்க் ஆட் பண்ணுறேன், ஸ்னேஹா க்ரீன் ஆட் பண்ணுறேன், ஆர்கிட் லாவெண்டர் ஆட் பண்ணுறேன், பீகாக் ப்ளூ க்ரீன் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் டீல் ப்ளூ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி முன்னாடி ரொம்ப கோல்டு பிங்க், சாரி ரெட்டு பிங்க்லாம் பண்ணுறதில்ல, பட் இப்போ ரெட்டு பிங்க்லாம் கூட பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியூ கலர்ஸ் நிறையா இருக்குது அலாங் வித் எக்ஸிஸ்டிங் கலர்ஸ். ஓகேவா? சூப்பரான ஒரு வயலட் பர்பிள் கூட. ஸோ இன்றைக்கி வயலட் பர்பிள் இல்லை, ரெடி ஆகலை. இன்றைக்கி 7 கலர்ஸில் ரெடி ஆகலை. திரும்ப இன்னொரு 1 மந்தில்
ஒன்று இதே டிசைன் போடுவேன், இல்லைன்னா அந்த பெரிய பப்பாயா இருக்குல்ல அந்த லீஃப் டிசைன் போடுவேன். அதில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் கொண்டு வரேன். 2 டிசைனுமே வரும். ஓகேவா? ஸோ சூப்பரான உங்களுக்கு நல்ல அழகான சாக்லேட் ப்ரௌன். ஸோ இந்த லீஃபை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது டார்க் சாக்லேட் ப்ரௌன். ஓகே, ஸோ இது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் கிராண்டான பல்லு, சிம்பிள் ப்ளவுஸ். உருவம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து உருவம்னு நினச்சிக்கிறீங்க, உருவம் கிடையாது, ஃப்ளவர். ஓகே, ஸோ ஒரு டவுட் கேட்குறாங்க, நினைக்கல, டவுட் கேட்குறாங்க, இது பார்டர் வந்து இதில் உருவம் இருக்காக்கா? ஏன்னா இது வந்து ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கும், பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்கும். பட் அது உருவம் கிடையாது, இது ஃப்ளவர். ஓகேவா? 2 கலர் பார்த்தாச்சா? இன்றைக்கி வந்து வனசிங்காரம் பட்டு சரியும் இருக்குது, லாங் பார்டர். நான் இப்போ என்ன யோசிச்சேன்னா, ஷார்ட் பார்டர் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ண, ஆஃபருக்காக ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ லாங் பார்டர் மட்டும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இருந்த ப்ரைஸு, ஷார்ட் பார்டர் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பர் கிராண்டான உங்களுக்கு ரெட் கலர், நல்லா ஒரு என்ன ரெட்னா பிளட் ரெட் கலர், சூப்பராக பிளட் ரெட் கலர்லாம் சூப்பர் கிராண்டான சாரி, பியூட்டிஃபுல் கிராண்ட் பல்லு, சிம்பிளாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பர், ரொம்ப 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 நல்லா இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்குள்ள கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஆஃபரோட ப்ளஸ் கிஃப்ட்டோட ஆஃபரும் இருக்குது, கிஃப்ட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே கிஃப்ட் இருக்குது. ஸோ பொங்கலுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே வாங்கிக்கோங்க. பொங்கலுக்கு நீங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து கிடைக்கும், நான் பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ பொங்கலுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இந்த வீக்கே வாங்கிடுங்க. பொங்கலுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம், அது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கு. பட் அப்போ ஆர்டர் பண்ணி உங்களுக்கு 4 days 5 days வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே பொங்கல் ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அந்த டைமில் மழை இருந்துச்சுன்னா டிலே ஆகும், பொங்கல் லீவ்னால 1 week டிலே ஆகும். ஏன்னா இப்போ தீபாவளிக்கு அப்படி ஆச்சுல. ஸோ அந்த மாதிரிலாம் ஹரியப் வேண்டாம். ஸோ நீங்கள் பொங்கலுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா அழகாக ப்ளூ க்ரீன், சாரி ஐயோ வாயில் ப்ளூ க்ரீன் வந்துச்சு, லெமன் எல்லோ லெமன் க்ரீன் ஸ்னேகா க்ரீன். ஓகேவா? ஸ்னோ பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னேகா க்ரீன், உள்ளே வந்து அந்த லெமன் எல்லோ லெமன் க்ரீன் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும், டபுள் கலர். ஓகேவா? டபுள் கலரில் லெமன் எல்லோ லெமன் க்ரீன். இதுக்கு கிராண்ட் பல்லு, சிம்பிளாக உங்களுக்கு ப்ளவுஸ் செம்மையாக இருக்குது. லெமன் எல்லோ லெமன் க்ரீன், இந்த கலர் நம்ம இப்போ எல்லா டிசைன்லையுமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது அடிக்கிற கலர் கிடையாது. ஓகேவா? ஸோ வீடியோவில் பார்க்குறவங்க நினைக்கிறீங்க இது அடிக்கிற கலர் கிடையாது. அடிக்கிற கலர் இல்லாமல் நல்லா உங்களுக்கு வந்து செம்மையான கலர். இந்த கலர் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா, இந்த எல்லோ கட்டினா ஃபேஸில் வந்து ஒரு எல்லோ பிரைட்னஸ் அடிக்கல, அந்த மாதிரி இந்த லெமன் க்ரீன் வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ வந்து செம்மையாக உங்களுக்கு வந்து ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கலராக காட்டும், கலராக பிரைட்டாக ஷைனிங்காக காட்டும் அந்த கலர் வந்து. ஓகேவா? ஸோ அது வாங்காதவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேயே 2-3 வேறு டிசைன்ஸில் கண்டிப்பாக வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஒர்க்கை கட்டிட்டீங்கன்னா, வாங்கி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரோட மகிமை தெரியும். ஓகேவா? என்னென்னலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ இது என்ன கலரு? ஸோ இந்த ஓனுக்கு கலர் யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன், கலர் யோசிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இது ராமா ப்ளூ கிடையாது, ராமா ப்ளூவோட ரொம்ப டார்க்காக இருக்குது. பீகாக் ப்ளூவும் கிடையாது. அப்போ நான் இதுக்கு என்ன கலர்னு சொல்கிறது? காப்பர் செர்ஃபி ப்ளூவோட டார்க்காக இருக்குது. எமரல் க்ரீன் இருக்கும் இல்லையா, அதேமாதிரி எமரல் ப்ளூன்னு ஏதாவது புதுசாக நானே பேர் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ராமா ப்ளூவில் இது வந்து டார்க் ஷேட். ஓகேவா? எமரல் க்ரீனும் ராமா ப்ளூவில் டார்க் ஷேடும் மிக்ஸ் பண்ண ஒரு ஷேடு. இந்த மாதிரி ப்ளூவில் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த டார்க் ஷேடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக கேப்சர் ஆகும். நல்ல டார்க்கான ஒரு ராமா ப்ளூ ஷேடு, அதில் க்ரீனும் மிக்ஸ் ஆகிருக்குது. இந்த சாரிக்கு பியூட்டிஃபுல் பல்லு. ஸோ பல்லு ஸ்டார்டிங்லேயுமே இந்த பாட்டில் அந்த ஃப்ளவர் அப்படியே வரும், பல்லுவோட எண்டிங்லேயுமே இந்த பாட்டிலோட ஃப்ளவர் அப்படியே வரும். ஸோ ஸ்டார்டிங்காக அண்ட் எண்டிங் வந்து அந்த ஃப்ளவர் அந்த இதை கொண்டு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு டார்க் ராமா ப்ளூ, ராமா க்ரீன், ராமா ப்ளூவில் டார்க். ஓகேவா? இது வந்து டீல் ப்ளூ. இது வந்து பீகாக் நெக் ப்ளூ கிடையாது, அதை விட டார்க்காக இருக்குது. நேவி ப்ளூலாம் கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். டீல் ப்ளூவில் டார்க் டீல் ப்ளூ, லைட் டீல் ப்ளூ கிடையாது, டீல் ப்ளூவில் டார்க் டீல் ப்ளூ. இந்த கலர்லாம் நம்ம இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்துருக்கோம். இந்த கலர்லாம் இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் லைட் ஷேட் பார்த்துருப்பீங்க, ராமா ப்ளூ ராமா க்ரீன் பார்த்துருப்பீங்க. இது அதை விட கொஞ்சம் டார்க்கு. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கலர் வெர்ஷன்ஸ் இப்போலாம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டார்க்கான கலர். இந்த கலர் நிறைய பேஜஸில் நானும் பார்த்ததில்ல, உண்மையாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு பிரைடு வியர் பண்ணதை பார்த்து தான் நான் வந்து இந்த கலர் இந்த மாதிரி டார்க்காக வேணும்னு பார்த்து ரெடி பண்ணது. ஓகேவா? ரொம்ப அழகாக உங்களுக்கு நல்லா டார்க்கான டீல் ப்ளூ. ஓகே, டார்க் டீல் ப்ளூன்னு கூகுளுக்கு போடுங்க, உங்களுக்கு இந்த கலர் வரும். ஓகேவா? டீல் ப்ளூவில் டார்க், பீகாக் நெக் ப்ளூலேயே ரொம்ப டார்க். ஓகே, சூப்பராக உங்களுக்கு கோல்டன் ஜரில் பல்லு, சிம்பிளாக ப்ளவுஸ் அண்ட் சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ப்ளவுஸுங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கிராண்டான வெட்டிங் சாரீஸ். இந்த சாரீஸ் எல்லாமே ரேப்பியர் ஃபினிஷு. அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங் அப்படி இருக்கும், பக்கா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங். கீழே செக்ஸ், அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வர மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. இது நம்மளோட பீகாக் ப்ளூ பீகாக் க்ரீன், செம்மையாக இருக்கு இல்லையா? இது வந்து இல்லாத சாரியே நம்ம இது போடலை. ஓகேவா? எல்லா டிசைன்ஸ்லையுமே இந்த கலர் நம்ம போட்டுக்கிட்டும் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு இதில் இல்லைன்னா கூட இந்த கலர் எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ சூப்பராக உங்களுக்கு பீகாக் ப்ளூ பீகாக் க்ரீனில் அழகு பியூட்டிஃபுல்லான ஒரு பப்பாயா லீஃப். இது வந்து ரொம்ப அப்படி கிளாஸி ஸ்டைலில் இருக்கும். ஸோ
நல்லா அழகாக உங்களுக்கு வந்து இது வந்து குவாலிட்டி வேறு. இது மற்ற செக்ஸுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் அந்த இது சாரீ கிடையாது. இது வந்து குவாலிட்டி வேறு உங்களுக்கு. லக்ஸரி வெட்டிங் சாரீ, நல்லா ஒரு ராப்பியா டிசைன், சூப்பர் கிராண்டாக இருக்குது. நல்லா ஒரு பீகாக் ப்ளூ க்ரீன் ஜுவல் டோன் தெரியுதா. இதில் வந்து உங்களுக்கு சூப்பரான கிராண்ட் பல்லு, நல்லா ஒரு ப்ளூ க்ரீன் சூப்பர் கிராண்ட் பல்லு வந்து சேம் கலர் உங்களுக்கு ப்ளவுஸ். செம்ம சூப்பர் அல்டிமேட் கிராண்ட் கார்ஜியஸ் லக்ஸரி வெட்டிங் சாரீஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. வித் கிஃப்டோட. இந்த வீக் மட்டும் தான் கிஃப்ட். நீங்கள் அடுத்த வீக் கிஃப்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சப்போஸ் யாராவது அப்படி நிறைய பண்ணுறாங்க, இந்த வீடியோவை 1 வீக் கழிச்சு இல்லை 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவில் கிஃப்ட் சொல்லியிருந்தீங்களே, எனக்கு கிஃப்ட்டு இப்பவும் போன வீடியோ நம்ம தீபாவளிக்கு போட்ட கிஃப்ட்டை வந்து லிங்க் அனுப்பி நீங்கள் இதில் கிஃப்ட் சொல்லியிருக்கீங்க, எனக்கு கிஃப்ட் வரலன்னு கேட்குற ஆட்களும் இருக்கீங்க. ஆல்ரெடி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நவம்பர்லேயே கிஃப்ட் கொடுத்தவங்க, அதை இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து லிங்க் அனுப்பி கிஃப்ட் இதில் கிஃப்ட் சொல்லியிருக்கீங்க, கிஃப்ட் வருமானு கேட்குறீங்க நிறைய பேர். ஓகேவா, நான் திரும்பவும் சொல்கிறேன், புரியலையா இல்லை சும்மா நமக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களான்னு எனக்கு உண்மையாக தெரியல. பட் கிஃப்ட்டு இந்த வாரம் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இந்த வாரம் இந்த மண்டே டு ஃப்ரைடே ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். போன வாரமே நிறைய கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர், அக்கா எப்போ கிஃப்ட் கொடுப்பீங்க, நான் அந்த வாரம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஏம்மா கிஃப்ட் கொடுத்தா நீங்கள் அந்த வாரம் இந்த டிசைன் இந்த கலர் இருக்காதே அப்படின்னு. அப்போ நான் இந்த கலரை நான் இன்றைக்கி புக் பண்ணிக்கிறேன், நீங்கள் அடுத்த வாரம் எனக்கு டிஸ்பேச் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சரி ஓகே, பட் ஆனால் கிஃப்ட் வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு ஒரு 1 வீக்கு, நியூ இயருக்கு ஒரு 1 வீக்கு, பொங்கலுக்கு ஒரு 1 வீக்கு, 100Kக்கு ஒரு 1 வீக்கு, அண்ட் தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தீபாவளிக்கு வேறு கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக 1 வீக்னு நம்மளே செக்ரிகேட் பண்ணி ஒரு கேப் இருக்கணும். கன்னியூஸாக கொடுக்க முடியாது. ஒரு கேப் விட்டு ஒரு 1 மந்த் கேப் விட்டு நம்ம வந்து 1 வீக் கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக இந்த 1 வீக்கில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டோட வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட வனசிங்காரம் பட்டு சாரி இதெல்லாம் பிளாக் கலரில் நான் வெட்டிங் சாரி இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏதாவது 1-2 பீசஸ் தான் வச்சிருப்பேன். பட் இந்த வனசிங்காரத்தில் பிளாக் கலர் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது வந்து எப்படின்னா டார்க் சாக்லேட் ப்ரௌன், இந்த இது பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணது. ஓகேவா, பிளாக் கலர் நல்லா அழகான ஒரு எலிஃபண்ட் அண்ட் 2 மான் இருக்கிற மாதிரி வனசிங்காரம் பட்டு சாரி. லாங் பார்டர், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சைஸ் பார்டர் போட்டிருக்கோம். இப்போ வந்து அதிலே டபுள் சைஸ் லாங் பார்டர்லாம் உங்களுக்கு லாஸ்ட் டைமே கேட்டிருந்தேன். நான் ஸ்மால் பார்டர் போட்டுட்ருக்கேன். லாங் பார்டர் வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னாக்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லாங் பார்டர் கேட்டிருந்தீங்க. அதனால் ரொம்ப அழகான ஒரு லாங் பார்டர் எடுத்து இந்த பார்டர் நமக்கு நல்லா ஹிட்டு. இந்த ஃப்ளவர் பார்டர் வந்து நமக்கு நல்லா ஹிட்டு. ஸோ அந்த பார்டரையும் வனசிங்காரம் பட்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ சூப்பரான ஒரு சாரி. பேபி பிங்க்லாம் நிறைய நான் போடவே இல்லை. நிறையா டிசைன்லாம் நான் இந்த பேபி பிங்க் போடலை. ஸோ பேபி பிங்க் வந்திருக்கு. இது வந்து நல்லா ஒரு பிளாக், இது வந்து நல்லா ஒரு பட்டு வேஷ்டி கலர். ஸோ இந்த கலர் வந்து நான் மினி கோடியில் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் இப்போ வரைக்கும் கேட்குறீங்க மினி கோடியில். ஸோ நான் வந்து இந்த கலர்லாம் ரொம்ப மூவ் ஆகாதுன்னு சொல்லிட்டு 5 பீஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன் இந்த கலரில். பட் அது 5 பீஸுமே 1 நாள் 2 நாளில் மூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ வரைக்கும் கேட்குறீங்க அதில் மினி கோடியில் வந்து இந்த கலர். பட் இப்போ அதில் ஸ்டாக் இல்லை. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு கலரையும். இது லாவெண்டர் கலர், இது அரக்கு மெரூன் கிடையாது, அரக்கு மெரூன். ஓகே, இது பீகாக் ப்ளூ க்ரீன் ஜுவல் டோன் கலர், இது உங்களுக்கு ரெட் கலர். ஸோ நிறைய பேர் அந்த வனசிங்காரம் பட்டில் ஸ்மால் பார்டர் போடும்போது ரெட்டு வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டேன். நிறைய பேர் அந்த ரெட்டும் போட்டிருந்தேன், டார்க் ஆரஞ்சும் போட்டிருந்தேன். திரும்ப நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரெட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த லாங் பார்டர் அனுப்பி தான் சிலர்கிட்ட வீடியோ வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். நான் ஃபோட்டோ அனுப்பி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணேன். சிலர் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய பார்டர் வேண்டாங்க, எனக்கு ஸ்மால் பார்டர் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 7 கலர்ஸ் வனசிங்காரம் பட்டில் வச்சுருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான சாரீ. இதில் உங்களுக்கு ஸ்மால் பார்டர்னா ஸ்மால் பார்டர் அப்படின்னா 2992, லாங் பார்டர்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு எந்த கலர் எடுக்கலாம்? டார்க் கலர் ஷோ பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பேபி பிங்க் ஷோ பண்ணவா? இந்த கலர் ஷோ பண்ணால் உங்களுக்கு டிசைன் கிளியராக தெரியாது, அதான் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டே பிளாக் வேண்டாம், மெரூனும் வேண்டாம். ஃபஸ்ட்டே லாவெண்டர்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக டிசைன் தெரியாது. ஸோ நான் பீகாக் ப்ளூ பீகாக் க்ரீனில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சாண்டில் கலர் லான்ச் இல்லைனா நான் அந்த சாண்டில் லான்ச் பண்ணுறேன். அப்புறம் வந்து டிசைன் வந்து நான் உங்களுக்கு வேறு கலரில் உங்களுக்கு டிசைன் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது பெட்டர் சாய்ஸ். ஓகே, டிசைன் தான் நான் எல்லாத்தையும் தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் என்ன பிரச்சனை? ஓகே, ஸோ சூப்பர் லான்ச் பண்ணுறது ரொம்ப அழகான உங்களுக்கு பட்டு வேஷ்டி சாண்டில் கலர். நீங்கள் லாங் பார்டரில் ரொம்ப மொடமொடானலாம் இருக்கணும் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள். நீங்கள் கீழே வைக்கிற ப்ளீட்ஸும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக நிற்கும். நல்லா ஷோல்டர் ப்ளீட்ஸும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நிற்கும். சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ஜான் ஒரு 1/4 ஜான் 1.25 ஜானில் உங்களுக்கு பார்டர் வந்தது. இன்னொரு பக்கம் 1/2 ஜானில் உங்களுக்கு பார்டர். நல்லா அழகாக ஒரு பெரிய பார்டர் கொடுத்தா சூப்பரான கிராண்டான வனசிங்காரம் பட்டு சாரி. நல்லா எலிஃபண்ட் இருக்கும். எலிஃபண்ட்டே டீட்டெயிலிங்காக இருக்கும். நான் அது அந்த டார்க் கலர் காட்டுறேன். எலிஃபண்ட் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். 2 மான் வேறு இருப்பாங்க. ஓகே, புள்ளிமான்
நல்லா அது புள்ளியோடு இருக்கும். ஓகே, அதனால் புள்ளிமான். ஓகேவா? ஸோ புள்ளிமான் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் சாரீ. இதுக்கு நல்லா கிராண்டான கார்ஜியஸ் பல்லு, சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ். செம்மையாக இருக்குல்ல? ஸோ கலர் சான்சஸ்ன்னு இந்த கலருக்கு நிறைய பேர் உண்மையாக அந்த கலருக்கு வந்து டிமாண்ட் இருந்திருக்கு. பட் எனக்கு தெரியாது. நான் சும்மா மினி கோட்டியில் மட்டும் லான்ச் பண்ணி பார்த்தேன். சம்மர் ரெஸ்பான்ஸ். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு டார்க்காக தெரியுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு டார்க் கலரில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாவெண்டரில் ஸ்மால் பார்டர் நம்மளோட ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்மால் பார்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம். லாவெண்டரில் லாங் பார்டர் வேணுங்கிறவங்க லாங் பார்டர் ஆட் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஒரு சூப்பரான ஒரு ஸ்மால் பார்டர் லாங் பார்டர் என்ன சாரி, வனசிங்காரம் பட்டு சாரி. ஓகேவா? சூப்பர் கிராண்ட் பல்லு, சிம்பிள் உங்களுக்கு ப்ளவுஸ். ஸோ இது வந்து நல்ல ஒரு லாவெண்டர் கலர். அண்ட் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கொஞ்சம் வீடியோஸில் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. என்ன பிரச்சனைனா, நான் வந்து இந்த சாரீ கட்டினா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அட்டாச் பண்ணுவேன். அந்த வீடியோ எல்லாமே காப்பரேட் ஸ்ட்ரைக்கு, வீடியோவே ரிலீஸ் ஆகலை. எல்லா வீடியோவும் பிளாக் ஆயிடுச்சு. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணியாச்சு. நம்ம லேப்டாப்பில் இருந்தும் ஃபோனில் இருந்தும் டெலிட் பண்ணியாச்சு. ஏன்னா ஸ்பேஸுக்கு நிறைய ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணியாச்சு. பட் அப்லோட் பண்ண வீடியோ வந்து ரிலீஸே ஆகலை. நிறைய பேர் 5 o'clock அக்கா வீடியோ வரலன்னு நீங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பில் இருந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி, சரி சாங்குக்கு தானே காப்பரேட் வருதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி திரும்ப சாங்கை மட்டும் அதில் எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணேன். அது டவுன்லோட் பண்ணி நான் திரும்ப அதை வந்து அந்த சாங்கை எரேஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. திரும்ப ஒரு 1/2 hour அப்லோட் பண்ணுறது ஒரு 1/2 hour. அந்த மாதிரி ஒரு 2 hours நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப 2 hours கழிச்சு அப்லோட் பண்ணுறேன். அகெயின் அதே காப்பரேட் இஷ்யூ. அப்புறம் அந்த போர்ஷனே கட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, ஸ்னேகா மேம் இன்ஸ்பயர்ட் சாரி போட்டேன்ல, ஸ்னேகா மேமோட வீடியோ அதில் அட்டாச் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த போர்ஷனே கட் பண்ணிவிட்டு தேர்ட் டைமாக நான் எடிட் பண்ணி யூடியூப் வந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப தேர்ட் டைமாக எடிட் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணேன். அப்படி 2 நாள் எனக்கு வந்து அப்படி இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ 2 நாள் பயங்கர தலைவலி. அச்சோ இப்படி ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல அப்படி ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அது வந்து ரிலீஸே ஆக மாட்டேங்குது. முன்னாடிலாம் ரிலீஸ் ஆயிரும், பட் காப்பிரைட்னு சொல்லிட்டு அந்த இருக்கும், கண்டென்ட்ல காப்பிரைட் இருக்கும். இப்போ வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, பிளாக் ஆயிடுது. முன்னாடி வந்து அந்த சாங்கை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணதுக்கு எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் பண்ணி எரேஸ் பண்ண முடியல. அதை டவுன்லோட் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிட்டு தான் திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. எரேஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணாலும் அது வந்து எடுத்துக்கல. அந்த போர்ஷனே கட் பண்ணிட்டு தான் நான் வந்து அப்லோட் பண்ணேன் லாஸ்ட் டைம். ஸோ அதனால் லாஸ்ட் டைம் 2-3 நாள் உங்களுக்கு வந்து வீடியோ லேட்டாக வந்திருக்கும். நல்லா அழகாக கிராண்ட் பண்ணலும் சேம் கலர் உங்களுக்கு ப்ளவுஸ். நல்லா ஒரு அரக்கு மரூன் கலர். ஸோ ஈவினிங் கடகடன்னு 5 o'clock ஆர்டர்ஸ் வந்துடும். அன்றைக்கி வந்து எனக்கு 5 to ஒரு 7-7:30 வரைக்கும் டென்ஷன் தான் அன்றைக்கி 2 நாளாக. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்லாம் வேறு எதுவுமே வீடியோ அட்டாச் பண்ணாமல் தான் நான் போட்டுட்ருக்கேன். சைடில் போடுற ஃபோட்டோ கூட எனக்கு எப்போ காப்பிரைட் வருதுன்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம் வந்து சிலர் காப்பிரைட் பண்ணுறாங்க. பட் யூடியூப்பில் வந்து இது வரைக்கும் எனக்கு காப்பிரைட் வந்ததில்லை. ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ ஆயிடுச்சு. முன்னாடி வந்து மேனுவலாக செக் பண்ணுறாங்க யூடியூப்பில். இப்போ வந்து ஏஐங்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் நம்ம வீடியோவே பிளாக் பண்ணிடுது. ஷோ கூட பண்ண விட மாட்டேங்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து சைடில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறதுக்கு, வீடியோ அட்டாச் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு வீடியோ இது சாரீ எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு இன்னொருத்தவங்களோட காப்பிரைட் வீடியோ அட்டாச் பண்ணும்போது நமக்கு இஷ்யூ ஆகுது. அதுவும் அவங்களோட எஃபர்ட். காப்பிரைட் வீடியோ அவங்களோட எஃபர்ட். நம்ம ஜஸ்ட் வந்து அவங்க அந்த சாரீ கட்டினா இப்படி இருக்கும், இல்லை அந்த சாரியை பார்த்து நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனுக்காக போடுறோம். பட் ஸ்டில் அது வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் நம்ம வீடியோவை. நல்லா ஒரு டார்க்கான ஒரு பிளாக் கலர். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப கதை பேசிட்டேன். இங்கே பாருங்க. ஸோ எலிஃபண்ட் நல்லா கிளியராக டீட்டெயிலாக இருக்கும். எலிஃபண்ட்டுக்கு மேலே அந்த ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனாக டவல் போட்டிருக்காங்க. அப்புறம் எலிஃபண்ட் கழுத்தில் பெல் இருக்குது, காலில் கொலுசு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இன்ட்ரிகேட்டடான அவங்க எலிஃபண்ட். அந்த தலையில் வந்து அந்த தலைக்கு மேலே அந்த ரவுண்டாக ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் எனக்கு அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல தெரில. மான் வந்து புள்ளிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அழகாக புள்ளி மான் சூப்பராக இருக்குது. 2 மானும் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி சூப்பரான சாரீ. நல்லா கிராண்டான பல்லு, சேம் கலரில் ப்ளவுஸ். இதுக்கு வந்து என்னென்னா நல்லா டார்க் சாக்லேட் ப்ரௌனையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் டார்க் சாக்லேட் ப்ரௌன் அண்ட் பிளாக். ஓகே, ஸோ பிளாக்லாம் நான் முன்னாடி நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி தான் நான் பிளாக் முன்னாடி பண்ணுறதில்ல. பட் நிறைய பேர் இடையில எனக்கு பிளாக் கலரில் வெட்டிங் சாரீ தாங்க, பிளாக் கலரில் வேணும்னு கேட்டு வாங்குறீங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிளாக் போட்டிருக்கேன். இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் எல்லாத்துலேயும் போட மாட்டேன். ஒரு சில கலெக்ஷன்ஸில் மட்டும் தான் பிளாக் போடுவேன். ஓகே, இது கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீங்கிறனால உங்களுக்கு இப்படி போட்டிருக்கேன். நல்ல ஒரு பீகாக் ப்ளூ க்ரீன் ஜுவல் டோனில் மனசிங்கரம் பட்டு சாரி. செம்மையாக இருக்கலாம். சூப்பர் கோர்ஜஸ், சூப்பர் கிராண்ட், சூப்பர் எலிகன்ஸ் கிராண்ட் பட்டு சாரி. இதோட கிராண்டான பல்லு, சிம்பிள் ப்ளவுஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிஃப்ட்டோட கிடைக்கும். இந்த சாரீஸ்லாம் கிஃப்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ரெட்டு. ஸோ ரெட்டுக்கு செம்ம டிமாண்ட். உண்மையாக நான் ரெட்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கும்னு நினைக்கல. பட் ரெட்டுக்கு நிறைய பேர் இந்த வெட்டிங்க்கு அந்த மாதிரி நிறைய பேர் ரெட் எடுக்கிறீங்க. ஸோ
ஸோ ரெட்டு வந்து இப்போ சூப்பராக டிமாண்டில் போய்ட்டு ரெட் அண்ட் பிங்க். முன்னாடி நான் ரெட் அண்ட் பிங்க் நிறைய இருக்காது நம்ம பேஜஸில். இப்போ ரெட் அண்ட் பிங்க் நீங்கள் நிறைய கேட்குறதுனால ரெட் அண்ட் பிங்க் நிறைய வருது. சூப்பர் கிராண்ட் பல்லு, சிம்பிள் ப்ளவுஸ். ஓகே. அண்ட் பாட்டில் க்ரீனுமே போட்டோடனே ஸ்டாக் அவுட் ஆயிருதுங்க. இடையில முன்னாடிலாம் நான் கொஞ்சம் இதோட சின்ன பொட்டிக்காக இருக்கும்போது பாட்டில் க்ரீன் நிறையா வச்சுருப்பேன். போட போட எனக்கு சேல்ஸே ஆகாது, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறமா பாட்டில் க்ரீன் ரொம்ப மேனுஃபேக்சர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இப்போ நான் பாட்டில் க்ரீன் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்ல ஹை டிமாண்ட் இருக்குது பாட்டில் க்ரீனுக்கு. இது சூப்பராக பேபி பிங்க், நல்ல அழகான ஒரு பேபி பிங்க்கு. சூப்பரான உங்களுக்கு பார்டர் 1.25 ஜான், இந்த பக்கம் உங்களுக்கு 1.25 ஜானில் சூப்பரான பார்டர், நல்ல அழகாக இருப்பாங்க. சாரீ பேபி பிங்க்கு, பார்டர் வந்து கொஞ்சம் பட்ரோஸ் பிங்க். ஓகே. இந்த பார்டர் லைன் வந்து பட்ரோஸ் பிங்க், இங்கே வரைக்கும் உங்களுக்கு பேபி பிங்க், இதுக்கப்புறம் கொஞ்சம் பட்ரோஸ் பிங்க் ஆயிடுது. ஓகே. சூப்பரான ஒரு கிராண்ட் வெட்டிங் சாரீ, செம்ம கார்ஜியஸ் கிராண்ட் பல்லு, சிம்பிளாக உங்களுக்கு ப்ளவுஸ். செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி போடுறது எல்லாமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் தான். இதில் எது வேணாலும் இமீடியட்டாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே ஈவினிங் 5 PM வரைக்கும் நீங்கள் கிஃப்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே ஈவினிங் 5 PM நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிஃப்ட் உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.